GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை தேடி கொடுப்பார். வேலண்டைன்கிறது ஒரு கிறிஸ்தவ பாதிரியாருடைய பெயர். கிறிஸ்தவ சபைகளிலே கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த தினத்தை காதலர் தினமாக மாற்றி ஆபாச காம களியாட்ட இது ஒரு வக்கர புத்தியோட அந்த வேலண்டைன் டே வச்சு பெண்களை பார்த்து நாங்க ப்ரொபோஸ் பண்றோங்கிற போர்வையில ஈவ் டீசிங் நடத்துவாங்க. இதெல்லாம் தான் இப்ப எனக்கு நடந்துட்டு இருக்குது. ஸ்பீட் டேட்டிங் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பீட் டேட்டிங்னா என்ன? டேட்டிங்னா என்ன? பிப்ரவரி 14 நிறுத்துறது இல்ல, 11 ஆரம்பிச்சிடறான். ஹக் டே, ப்ரொபோஸ் டே, கிஸ் டே, அப்புறம் வேலண்டைன் டே. என் உடம்பு என் உரிமை. இந்த திராவிட சித்தாந்தங்கள் மூலமா, இந்த வேலண்டைன் டே மூலமா எப்படி எல்லாம் நம்முடைய பெண்களை சீரழிச்சிருக்காங்கிறது இப்ப வழக்கே ஆயிருக்குது. இது ரொம்ப தப்புமா. ஒரு வயசுக்குள்ளேயே அவன் போட்டு கீழே படுக்க வச்சு அவங்க அர்ஜுன் சம்பத்தையும் எங்க RSSையும் கண்டிக்கிறாங்களா? நாங்க காதல் தினத்தை எதிர்க்கிறோமா? இதெல்லாம் என்னமா பாக்குறதுக்கு என்ன நாயுமா? இந்த சதிகளை நாங்க அம்பலப்படுத்துறோம். மெயினா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும் இந்த தீகா காரனும் தான் இதை பண்றான். வேற யாரும் பண்றது இல்ல. தாஜ்மஹாலை போய் காதல் சின்னம்ங்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, தாஜ்மஹால் என்ன காதல் சின்னமா? தாஜ்மஹால் மும்தாஜ் ஷாஜகானுக்கு அவங்களுடைய அரண்மனையில பல மனைவிகள் இருந்தாங்க. அதுல 4வது மனைவியோ 5வது மனைவியோ. ஏற்கனவே மும்தாஜ் திருமணமாகி அந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்குது. அதோ வழியா போனவரும் அந்த அம்மாவை பார்த்து தூக்கிட்டு வந்துட்டாரு. அது இதுக்கு பேரு காதல்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இதை போய் காதல் சின்னம்ங்கிறீங்க. உங்கள்கிட்ட முக்கியமா கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி அப்படின்னா, இப்போ வேலண்டைன்ஸ் டே வருது, காதலர்கள் தினம். இந்த ஒரு காதலர் தினம் அப்படிங்கிறதுக்கு நீங்க பல வருடங்களாவே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க, பல விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கீங்க. ஆனா வருடம் இதை மக்கள் மத்தியில நல்ல பிரபலமாகவும் நல்லாவே கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? வேலண்டைன் டே மக்கள் மத்தியிலே தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. நீங்க வளர்ந்துட்டு வருதுங்கிறீங்க. இந்த வேலண்டைன் டே அப்படிங்கிறத தமிழ் படுத்துனீங்கன்னா அது வேலண்டைன் தினம் அப்படிதான் பண்ண முடியும். வேலண்டைன்கிறது ஒரு கிறிஸ்தவ பாதிரியாருடைய பெயர். அவர் ஒரு காலகட்டத்துல அரசனால் கொல்லப்படுகிறார். அந்த அரசனுடைய மகள் அவளுடைய கள்ளக்காதலுக்கு உதவி செய்த காரணத்தினால அவர் தண்டிக்கப்படுகிறார். அத கிறிஸ்தவ சபைகள்ல வேலண்டைன் டே அப்படின்னு கடைபிடிப்பாங்க. ஆனா சமீப காலமாக வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அத காதலர் தினம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ சபைகளிலே கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த தினத்தை காதலர் தினமாக மாற்றி நம்ம நாட்டுல நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு இவற்றையெல்லாம் கெடுக்கும் வண்ணம் அவர்கள் இதை காதலர் தினம் என்று பெயரிட்டு வர்த்தக ரீதியான உள்நோக்கத்தோடு ஒரு கொண்டாட்டங்களை துவக்கினார்கள். அது ஆபாசமாக வக்கிரமாக மாறியது. ஆகவே இந்த கலாச்சார பண்பாட்டு சீரழிவிலே இருந்து மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக இது சம்பந்தமான விழிப்புணர்வை தொடர்ந்து நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம். காதலர் தினம் என்பது வேறு, வேலண்டைன் டே என்பது வேறு. காதலர் தினம் என்பது நமக்கு, நம்முடைய பண்பாட்டிற்கு, கலாச்சாரத்திற்கு தினம் காதலர் தினம் தான். இது வேலண்டைன் டே இது ஆபாச காம களியாட்ட இது ஒரு வக்கர புத்தியோட அந்த வேலண்டைன் டே வச்சு இப்போ நடக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் என்னன்னா, ஆபாச வாழ்த்தட்டை அனுப்புவாங்க, ஆபாச மெயில் அனுப்புவாங்க. அதே மாதிரி ஒரு பொது இடங்கள்ல பெண்களை பார்த்து நாங்க ப்ரொபோஸ் பண்றோங்கிற போர்வையில ஈவ் டீசிங் நடத்துவாங்க. இதெல்லாம் தான் இப்ப எனக்கு நடந்துட்டு இருக்குது. இது ரொம்ப தப்பு. இந்த வேலண்டைன் டே ஒட்டி ஒரு ப்ரோக்ராம் வேற என்ன ஸ்பீட் டேட்டிங் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பீட் டேட்டிங்னா என்ன? டேட்டிங்னா என்ன? ஒரு நாள்ல எல்லாரும் ஒருவருக்கொருவர் சந்தித்து அன்பு செலுத்துவது அப்படிங்கிறது ஒரு டேட்டிங் அப்படிங்கிற அந்த கலாச்சாரம் இருக்கின்றது. அன்பு செலுத்துவது எப்ப வேணா செலுத்தலாம். அது ஒரு ஆண் ஒரு பெண் மேல செலுத்துவது மட்டும்தான் அன்பு கிடையாது. தாய் தன் மகன் மீது அன்பு செலுத்தலாம், சகோதரன் சகோதரி மீது அன்பு செலுத்தலாம். நம்ம நாட்டுல ரக்ஷா பந்தன் டே இருக்கு, சகோதரத்துவ நாள். அப்ப பாருங்க, ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். சகோதரனா நினைச்சு கையில ராக்கி கட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டுல ரொம்ப காலமா இருக்குது. ஆனா வேணும்னா இப்போ பஸ் டே அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. பஸ் டே என்ன அர்த்தம்? அங்க பாருங்க, அந்த பஸ் மேல ஏறி நின்னுகிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு வர்றதுக்கு பேரு பஸ் டேங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஹாப்பி ஸ்ட்ரீட்ங்கிற நிகழ்ச்சியில உங்கள் அனைவருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு அதுல பாலியல் சீண்டல்கள், பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள். ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற போர்வையில ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் இங்கே திணிக்கப்படுகிறது. அது மாதிரிதான் இந்த வேலண்டைன் டே அப்படிங்கிறதும் இது இதை மையமாக வைத்து பெரிய பெரிய மால்கள்ல, ஸ்டார் ஹோட்டல்கள்ல, அதே மாதிரி பொது இடங்கள்ல ஹாப்பி வேலண்டைன் டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க பாருங்க, ஒரு இந்த பண்பலை வானொலி நிலையம் FM ரேடியோல பாத்தீங்கன்னா
ஏதோ ஒரு பொண்ணுக்கு அவங்க வீட்டுல அந்த பொண்ணு இருக்குது, இன்னைக்கு வந்து February 14th, அதனால நான் வந்து இன்னைக்கு என்னுடைய காதலை ப்ரொபோஸ் பண்றாங்க, அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை ஏற்படுத்துறாங்க, காதலை வெளிப்படுத்துறோங்கிற போர்வையில. இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான வேலைமா. இந்த வேலைகளை நாங்கள் கடுமையாக கண்டிப்போம். நாங்க கண்டிக்கிறோங்கிற காரணத்தினாலேயே திராவிடர் கழகம், கம்யூனிஸ்ட் அமைப்புகள் இந்த வேலண்டைன் டே கொண்டாட்டங்களை ஜாதி ஒழிப்பு நிலமாக, அதே மாதிரி என்ன அன்னைக்கு வந்து எல்லாரும் திருமணம் பண்ணிக்கூடிய ஒரு நாளாக எல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையில நாங்க வந்து காதலர் தினத்தை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை, காதலை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. இந்த ஆபாச வேலண்டைன் டே கொண்டாட்டங்களை நாங்கள் எப்பொழுதுமே எதிர்ப்போம். சரி, இப்ப இந்த காதலர் தினம் அப்படிங்கிறதுல நீங்க சொன்ன மாதிரி ஆபாசமா ஒரு சிலர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டாலுமே, உன்னதமா புனிதமா காதல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பல வருடங்களா காதல் செஞ்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க கூட இந்த ஒரு காதலர் தினம் அன்னைக்கு அவங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது. இது தப்புமா, இது ஏமாத்துறதுமா. இது வந்து நீங்க பாருங்க, ஸ்கூல்ல அன்னைக்கு இந்த +1 +2 படிக்கக்கூடிய குழந்தைங்க, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட இந்த வேலண்டைன் டே அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு 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 அங்க நீங்க நீங்க போய் நீங்க இந்த கோயட் ஸ்கூல்ல எல்லாம் போய் பாருங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப கஷ்டம்ங்க. பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமா இந்த கலாச்சாரம் இருக்குமா? இது ரொம்ப தப்பு. இந்த வேலண்டைன் டேன்னு இப்படி February 14 நிறுத்துறது இல்ல, 11 ஆரம்பிச்சிடறான். எடுத்த உடனே என்னங்கிறான், ஹக் டே, ப்ரொபோஸ் டே, கிஸ் டே, அப்புறம் வேலண்டைன் டே. இதெல்லாம் இப்ப இந்த 4 நாளா இது சம்பந்தமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதுக்கும் காதலுக்கும் என்னமா சம்பந்தம்? ஆனா உண்மையிலேயே இதுல வந்து இதெல்லாம் வந்து மோசமான விஷயமா. இது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது. நம்முடைய குடும்ப அமைப்பை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இதை வந்து நம்ம கொண்டாடக்கூடாதுமா, இதை ஆதரிக்க முடியாதுமா. இது ரொம்ப தப்பு. அது மட்டுமல்ல, காதல்ங்கிறதே இங்க வந்து நம்ம நாட்டுல வந்து இவங்க எப்படி வந்து கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா, தாஜ்மஹாலை போய் காதல் சின்னம்ங்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, தாஜ்மஹால் என்ன காதல் சின்னமா? தாஜ்மஹால் மும்தாஜ் வந்து ஷாஜகானுக்கு அவங்க வந்து அவங்களுடைய அரண்மனையில பல மனைவிகள் இருந்தாங்க. அதுல 4வது மனைவியோ 5வது மனைவியோ. ஏற்கனவே மும்தாஜ் வந்து திருமணமாகி அந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்குது. இவரு அதோ வழியா போனவரும் அந்த அம்மாவை பார்த்து தூக்கிட்டு வந்துட்டாரு. என்னங்க அது? இதுக்கு பேரு காதல்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இத போய் காதல் சின்னம்ங்கிறீங்க, இத காதலர் தினம்ங்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. தாஜ்மஹால் காதல் சின்னமும் அல்ல, February 14 வேலண்டைன் டே காதல் தினமும் அல்ல. இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப நம்முடைய குடும்ப அமைப்பை சீர்குலைக்கக்கூடிய, பெண்களுக்கு எதிரான ஒரு வக்கிரமான நாளாகத்தான் இதை வந்து இன்னைக்கு வந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப உள்நோக்கத்தோடு செய்யப்படக்கூடிய ஒரு கலாச்சார சீரழிவு பண்பாட்டு நிகழ்ச்சி. அப்படி பார்த்தா முன்னோர்கள் முன்னாடி இருந்த பல அரசர்கள் எல்லாருமே 2-3 மனைவிகளை வைத்திருந்தாங்க, அந்தப்புறத்துக்கு போனாங்க. நம்ம ஷாஜகானை மட்டும் எடுத்துக்க முடியாது இல்லையே. சீதை மேல வைத்திருந்தது காதல். இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன், தோள் கண்டார் தோளே கண்டார். புரியுதுங்களா? இதுதான் காதல். ஒருவனுக்கு ஒருத்தி மேல இருக்கிறது காதல். இது எல்லாத்துக்கும் மேலேயும் நம்ம சுபவி ஐயா சொன்ன மாதிரி திருமணம் கடந்த காதல், திருமணம் கடந்த உறவு. கள்ளக்காதலுக்கு பேரு கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணும். இதெல்லாம் எவ்வளவு ஒரு கொச்சையான விஷயம். இப்படித்தானும் அந்த லூலு குரூப் மாதிரி ஆளுக ஒரு Facebook குரூப்பை உருவாக்கி பல பெண்களை பெண் விடுதலை, காதலர் தினம், புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படிங்கிற போர்வியில எல்லாரையும் வர சொல்லி என் உடம்பு என் உரிமை. அவங்க வந்து அப்படி வந்து இதெல்லாம் வந்து இன்னைக்கு பாருங்க, பல பேர் அதுல பாலியல் வைக்கிறதுக்கு ஆளாகி, இந்த பிரான்ஸ் தமிழச்சின்னு ஒருத்தர், அவங்க அங்கிருந்து வந்து எப்படியெல்லாம் இவங்க வந்து இந்த திராவிட சித்தாந்தங்கள் மூலமா, இந்த வேலண்டைன் டே மூலமா எப்படியெல்லாம் நம்முடைய பெண்களை சீரழிச்சிருக்காங்கிறது இப்ப வழக்கே ஆயிருக்குது. இது ரொம்ப தப்புமா. இந்த காதலர் தினம்ங்கிற விஷயத்துல நம்முடைய சமூகம், நம்முடைய அரசாங்கம் இளைய சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க பாருங்க, IIT அப்படிங்கிறது ஒரு உயர்கல்வி வளாகம். அந்த கல்வி வளாகத்துல வந்து இந்த காதலர் தினம் அப்படிங்கிற போர்வியில, வேலண்டைன் டேங்கிற போர்வியில அதை கொண்டாடுறாங்க. அன்பின் முத்தங்களாம். ஒரு வயசுக்குள்ளேய அவன் போட்டு கீழே படுக்க வச்சு அவங்க வந்து அர்ஜுன் சம்பத்தையும் எங்க RSSையும் கண்டிக்கிறாங்களா, நாங்க காதலர் தினத்தை எதிர்க்கிறோமா, அவங்க காதலர் தினத்தை ஆதரிக்கிறாங்களா, பொது இடங்கள்ல முத்தமிட்டுக் கொள்வது, கிஸ் டே, என்ன அன்பின் முத்தங்கள். இதெல்லாம் என்னமா பாக்குறதுக்கு? என்ன நாய் ஆடு மாடு மிருகம் மாதிரியா? நம்ம மனிதன் அல்லவா? நமக்கு 6வது அறிவு இல்லையா? நமக்கு பகுத்தறிவு இல்லையா? இது வந்து ரொம்ப தவறான விஷயம். சரி, உங்களுக்கே சார் காதல் மேல இப்படி ஒரு வெறுப்பு? இவ்வளவு நேரம் நான் பேசினேன், காதலை எதிர்த்து பேசினா, காதலர்களை எதிர்த்து பேசினா கிடையாது. நான் வேலண்டைன் டேவை எதிர்த்து, காதலர் தினம் என்கிற போர்வையிலே நடைபெறக்கூடிய ஆபாச வக்கிரங்களை எதிர்த்து தான் நான் உங்களை மத்தியில பேசிட்டு இருக்கிறேன். நான் என்னமோ காதலை எதிர்த்து ஏங்க, நாங்கெல்லாம் வந்து இந்த தமிழருடைய வாழ்வுல அகநானூறு அப்படின்னு 400 பாடல்கள்ங்க.
தமிழருடைய காதலை, வீரத்தை சொல்லக்கூடியது. புரியுதுங்களா? நாம வந்து காதலை போற்றுகின்றோம். ஆதலினால் மாந்தர்களே காதல் செய்வீர், பாரதியார் சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? இந்த காதலை போற்றுவது, காதலர்களை வந்து காப்பாற்றுவது, இதெல்லாம் வேற சப்ஜெக்ட். காதல் எப்ப வரணும்? அரசாங்கம் ஒரு வயசு வச்சிருக்குது, 18 வயசு ஆகணும் பொண்ணுக்கு, இல்லையா? திருமணம் வயசு. அதே மாதிரி அவங்க வந்து ஆண்னா அவனுக்கு ஒரு 21 வயசு ஆகணும். ஏங்க, காதலர் தினம்ங்கிற போர்வையில எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற பொண்ணை அந்த 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 வகுப்புல படிக்கக்கூடிய இன்னொரு மாணவன் போய் அன்னைக்கு ரோஜா பூவோட போய் கொடுக்குறானே, இதெல்லாம் எப்படிமா திருத்துறது? இது ஏன் நீங்க இந்த காதலர் தினம் February 14th அப்படின்னு இதை பெருசு பண்றீங்க, வேலண்டைன் டே? இந்த ஒரு நாள் கொண்டாடப்படலைன்னா இது வந்து கண்டிப்பா நடக்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்ப காதலர் தினம் இருக்கறனாலதான் இதெல்லாம் நடக்குதா? காதலர் தினத்தினால இதை வந்து ப்ரொமோட் பண்றாங்க, இதை கெடுக்கிறாங்க, வேணும்னே உள்நோக்கத்தோட பண்றாங்க. இதுக்கு விளம்பரங்கள் கொடுக்குறாங்க, இதை குறிப்பிட்டு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. புரியுதுங்களா? இப்போ டாஸ்மாக் கடை இருக்குது, அந்த கடை எங்க பார்த்தாலும் திறந்து வச்சுட்டு குடிக்காதேன்னு சொன்னா, அப்போ நீங்க கொரோனா காலத்துல டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்தது. பல பேர் குடும்பத்தோட இருந்தான், பல பேர் சாராய கடைக்கே போகாம இருந்தான். மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டுல 40 நாள் குடிக்காம இருந்தான். இந்த காதலர் தினம்ங்கிற போர்வையில நீங்க கொண்டாடுனீங்கன்னா அது வந்து சமூகதாயத்துல வந்து தீய விளைவுகளை தானே ஏற்படுத்துது, தவறான விளைவுகளை தானே ஏற்படுத்துது. அது ரொம்ப தப்புமா. இப்போ நான் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல பார்த்தேன், அவங்க என்னங்கிறாங்கன்னா, அன்னைக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கிறாங்க, அன்னைக்கு வந்தா நீங்க உங்க காதலியோட வந்தா மது இலவசமா, பெண்ணுக்கு உங்க காதலிக்கு இலவசமா மது கொடுக்குறோம்னு ஒரு விளம்பரம் பண்ணிருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஏன் அன்னைக்கு மட்டும்தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணணுமா? இதெல்லாம் இது இது எங்க கொண்டு போயிட்டு இருக்குது? இப்ப சென்னை மாதிரியான நகரங்கள்ல, கோவை மாதிரியான நகரங்கள்ல, பல இடங்கள்ல இப்படி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தடை விதிக்கணும். இதெல்லாம் வந்து நியாயம் இல்லை. பெண்களை வந்து குடிப்பதற்கு ஊக்குவிப்பது, பெண்களை வந்து அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த வலையில வீழ்த்துவது, ஏமாற்றுவது, குடும்பத்துக்கு எடுக்கிறது, படிக்கிற பொண்ணுகளை தொந்தரவு பண்றது, அதே மாதிரி பசங்களையும் தான். நீங்க அதுக்காக பசங்களும் அப்படித்தான், அவங்க மனசுல பாக்குது, அவங்க பார்த்துட்டு இது ஒரு சஞ்சலம் சலசலப்பு வருது. இந்த சூழ்நிலை உருவாக்க கூடாதுல்ல. இதை வந்து மேல்நாட்டுக்காரன் அவனுடைய கலாச்சார பண்பாட்டு திணிப்பு அங்க வேணா எப்படி வேணா இருக்கலாம், இங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சரி, இந்த கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒடுக்குமுறைக்குள்ள கொண்டு போறாங்களா? ஏன் ஃப்ரீடமா இருந்துட்டு போட்டுமே, அவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போறாங்க, அதுல தப்பு இருக்கு அப்படிங்கறத தாண்டி அதுல வந்து வற்புறுத்தப்படுறாங்கும் போது அது குற்றம் இல்ல, வந்து அது நம்ம தப்புன்னு சொல்லி அவங்களுக்காக போராடலாம். ஆனா 2 பேரோட வற்புறுத்தல் இல்லாம பிடிச்சுதான் போறாங்கன்னும் போது ஏன் இன்னொருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில போயிட்டு இப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஏன் சொல்லணும்? அது பார்ட்டியா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். காலையில எந்திரிச்சோடனே குடிகார குடிக்க போறான், புரியுதுங்களா? அவனை குடிகாரன்னு சொன்னா எங்க அமைச்சருக்கு கோவம் வந்துருது. குடிகாரன்னு சொல்லாதீங்க, காலையிலேயே டாஸ்மாக் கடைக்கு போறவங்களை அப்படி சொல்லாதீங்கிறாரு. இதெல்லாம் தப்புமா, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. புரியுதுங்களா? இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு. அவங்க ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திராவிடர் கழகம் வந்து எல்லாம் காதல் பண்ணுங்க, அன்னைக்கு வாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அன்னைக்கு வாங்க எல்லாம் ரோஸ் கொடுங்கன்னு அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அன்னைக்கு என்ன சாதி மறுப்பு நாள் அப்படிங்கிறாங்க. அது அவங்க அவங்க பிரச்சாரத்தை அவங்க பண்ணும்போது நாங்க இதை பண்ண உங்களுக்கு என்னமா கஷ்டம்? சரி, இப்ப இங்க காதலர்கள் இல்லைன்னா ஜாதி மறுப்பு அப்படிங்கறதும் ஒரு பெரிய விஷயமே வந்திருக்காது இல்லையா? அந்த நோக்கத்தை வந்து நாங்க இது சம்பந்தமா விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். ஆபாச வாழ்த்து அட்டைகள், அந்த வாழ்த்து அட்டைகளுக்கு தொடர்பாக அதை வந்து நாங்க வந்து கிழித்து போராட்டங்கள் நடத்துறோம். அதே மாதிரி இந்த தவறான மது விருந்துகள் நடத்தக்கூடிய இடம், இந்த மாதிரி பார்ட்டிகள் நடத்தக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் முன்கூட்டியே நாங்க காவல்துறைக்கு தகவல் கொடுத்து இதையெல்லாம் தடை செய்யுங்கன்னு சொல்றோம். பொது இடங்கள்ல முத்தமிட்டுக்கிட்டு ஆபாசமா நடந்து கொள்ளக்கூடியவங்களை கைது பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்படி நாங்க ஒரு புகார் கொடுக்கறதுனாலையும் கைது பண்றதுனாலையும் நாங்க சட்டப்பூர்வமா நாங்க எங்களுடைய கடமையை செய்யறோம். புரியுதுங்களா? நாங்க ஒன்னும் போய் உடனே போய் என்ன தகராறு பண்ண போறோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது எங்க கடமை. ஒரு பொறுப்பான குடிமகனா என்னங்க, ஒரு இந்திய கலாச்சாரத்துல, தமிழர் பண்பாட்டுல நம்பிக்கை உள்ளவங்களா, குடும்ப அமைப்பு முறையில நம்பிக்கை உள்ளவங்களா நாங்க வந்து இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். சரி, நீங்க இப்போ இந்த விஸ்வ ஹிந்து பரிஷத் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நிறைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டே இருக்கீங்க. கவ் ஹக் டே அப்படிங்கிறதுக்கு எதிராக தானே நிறைய பேர் இருந்தாங்க. அதை சப்போர்ட் பண்றதை தாண்டி என்னதான் நீங்க அதை அந்த நாள் இன்னொரு பக்கம் திசை திருப்பினாலுமே அந்த வேலண்டைன்ஸ் டேவை காதலர் தினமா கொண்டாடுற மக்கள் தானே அதிகமா இருக்காங்க. அடுத்தடுத்த ஆண்டுகள் அப்படிதானே இருக்கு. ஏதாவது ஒரு சில பேர் அப்படி குறும்பு பண்றவங்க இருப்பாங்கம்மா, அதையெல்லாம் கண்டிச்சு சரி பண்ணிக்கலாமா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. மங்களூர்ல பப்புல மெடிக்கல் காலேஜுக்கு போகக்கூடிய பொண்ணு வந்து உட்காந்து குடிச்சிட்டு இருந்ததுங்கம்மா. அப்போ அங்க எங்க அமைப்பை சேர்ந்தவங்க போய் அந்த பொண்ணை கண்டிச்சாங்க. உடனே அந்த பொண்ணு எதிர்ப்பு தெரிவிச்சுது. ஒரு சின்ன தள்ளு முள்ளு கைகலப்பாச்சு. அது சம்பந்தமா எங்க ஆட்கள் மேல வழக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த
இந்த செக்ஸ் மாஃபியா கும்பல் இருக்கே, இந்த ட்ரக் மாஃபியா கும்பல், போதைப் பொருள் கடத்தல் கும்பல், அவங்க தான் இது மாதிரியான வேலைகளை எல்லாம் இப்படி பெண்களை வலையில வீழ்த்தி இதெல்லாம் பண்றாங்க. ஆண்கள், பெண்கள், இளைஞர்களை இப்படி வலையில வீழ்த்துறாங்க. இப்ப நாங்க போய் அந்த நடவடிக்கை எடுத்த காரணத்தினால அவங்க அம்மா அப்பா எங்களுக்கு வந்து பாராட்டி கடிதம் எழுதுனது மட்டுமல்ல, மங்களூர் அந்த ஏரியால 80% இந்த செக்ஸ் மற்றும் ட்ரக் மாஃபியா கும்பல் அதெல்லாம் அந்த அந்த பார், சட்டவிரோத பார்கள், மது பார்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. இன்னைக்கு அதெல்லாம் வந்து இப்ப நாங்க எடுத்த நடவடிக்கையினாலதான் நின்றுருக்கு. தமிழ்நாட்டிலேயே இந்த காதலர் தினம்ங்கிற போர்வையில பல இடங்கள்ல இது மாதிரியான கூத்துக்களை எல்லாம் நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அரசாங்கமும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்குது. நம்முடைய சமுதாயமும் இந்த வேலண்டைன் டே அப்படிங்கிற அந்த போர்வையில நடைபெறக்கூடிய இந்த வக்கிரங்களை தடை செய்ய வேண்டும். அதுக்கான ஆதரவு குறைஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற மீடியா பலத்து மூலமா ஏதாவது இப்படியான செய்திகளை அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம சரி பண்ணிடலாம். ஏன் இந்த ஒரு நாட்கள்ல மட்டும் நீங்க வீரியமா வேலை பார்க்கணும்? எல்லா நாட்களுமே தடை செய்யறதுக்கான வேலைகளை பார்க்கலாமே. மது விருந்து நடத்துறது, பெண்களை வந்து இப்படி போக பொருளா பயன்படுத்துறது, இதெல்லாம் ரொம்ப தவறுதான். இதையும் நாங்க எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க இதை மட்டும் இல்ல, புத்தாண்டு கொண்டாட்டங்கிற போர்வையில் நடக்குது. என்னங்க நான் சொன்னேன் இல்லையா, பஸ் டேங்கிற போர்வையில் நடக்குது. அப்புறம் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற போர்வையில நடக்குது. பல இடங்கள்ல இது மாதிரி நடக்குதுமா. கல்லூரிகள்ல பல இடங்கள்ல இப்போ ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் படிக்கக்கூடிய கல்லூரியில வந்து ஒரு அழகி போட்டி நடத்தினாங்கன்னா ஓகே. இந்த காலேஜ்காரங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய சினிமா நடிகை கூட்டிட்டு வந்து நடிகர் நடிகைகளை தங்களுக்கு ஒரு ஆதர்சமானவர்களா அவங்க வந்து சித்தரிக்கிறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த போக்கெல்லாம் மாறும். சார், வேற எது படிச்சாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, திறமை இருக்குங்கும் போது அது வெளிப்படுத்தணும். அதுக்கு ஒரு வாய்ப்பா தான் இந்த போட்டிகள்லாம் நடத்தப்படுது. அங்க மருத்துவம் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறான். புரியுதுங்களா? அந்த இடத்துல போய் நீ வந்து இதை நடத்திட்டு இருந்தீங்கன்னா அது எந்த வகையில அது மத்தவங்க டிஸ்டர்ப் இல்லையா? அது இது வழக்கமாக பண்றாங்க. ஒரு கல்ச்சுரல்ஸ்ன்ற டைம்ல வருஷத்துல ஒரு வாட்டி யாருக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்த போறாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு திணிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிமா. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு சதி வேலை நம்முடைய நாட்டுல, தமிழ்நாட்டுல, இந்தியால நம்முடைய பாரதிய பண்பாடு, குடும்ப அமைப்பு முறை இதை சீர்குலைக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சதிகளை நாங்க அம்பலப்படுத்துறோம். மெயினா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும் இந்த தீகா காரனும் தான் இதை பண்றான். வேற யாரும் பண்றது இல்லை. சார், பண்ணா கூட அது வளர்ச்சி நோக்கி தானே சார். அது எப்படி சார் நீங்க அது நல்லது இல்லை அப்படிங்கறத சொல்லுவீங்க? பல வருஷமா எல்லாம் இதெல்லாம் ஒண்ணு இல்லமா. அந்த காலத்துல எங்கேயும் காதல் தினம் கொண்டாடிட்டு இருந்தீங்க? ஏங்க இந்த நாட்டுல இந்திர விழா நடந்திருக்குது. புரியுதுங்களா? காமனை காலால் உதைத்து காமனை வென்ற ஒரு இறைவனும் இங்கதான் இருக்கிறான். காமனை கண்ணால் எரித்து என்னங்க காமத்தை வென்றவனும் இங்கதான் இருக்கிறான். அதனால நீங்க வந்து இங்க ஏதோ நாங்கெல்லாம் வந்து காமத்துக்கு எதிரானவங்க, நீங்க எல்லாம் போய் பாருங்க. இவன் என்னங்க புதுசா வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு வந்து இங்க திணிக்கிறான். பெத்த பிள்ளைகளை, பெத்த நம்முடைய குழந்தைங்க, நம்முடைய இளைஞர்கள் இப்படி தப்பான பாதையில போகக்கூடாதுன்னு சொல்லி நாம வந்து இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்களை தப்பான பாதைக்கு அழைச்சிட்டு போகணும்னு திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கான். லூலு குரூப் மாதிரி இப்ப பாருங்க, காவல்துறையில கைது பண்ணிருக்கிறாங்க. லூலு அப்படிங்கிற அந்த பெண்மணி எவ்வளவு மோசமா பெண் உரிமைங்கிற போர்வையில, ஈவேரா சிந்தனைங்கிற போர்வையில, இது ரொம்ப தவறுமா. கர்ப்பப்பையை எடுத்துருங்கிறாரு ஈவேரா. நீ வந்து இன்னைக்கு காலையில வர்ற, நான் ரஷ்யால போனாராம் ஈவேரா, காலையில வந்தாராம், சாயங்காலம் பார்த்தா அந்த டேபிள்ல வந்து விவாகரத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? இதெல்லாம் இதுக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு என்னமா சம்பந்தம்? நீங்க வந்து பெண் விடுதலை, பெண்ணியம் இதெல்லாம் பாரதியாரை விடவா? இந்த திராவிட சிந்தனை தாமா இதெல்லாம். இந்த திராவிட சிந்தனை இதெல்லாம் ஒளியணும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓகே சார், நிறைய கருத்துக்களை தெரிவிச்சீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி சார். நன்றி. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, scaling everyone everywhere. இனிமே அவனை உயிரோட விடக்கூடாது.